Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் வளர்பிறை சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நான் இப்போ பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சதுர்த்தி விரதம் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு எப்படி இருந்தேன், நான் எங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியலை. நான் இருந்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சதுர்த்திங்கிறது 2 சதுர்த்தி வரும். அமாவாசைக்கு அடுத்து 4வது நாள் ஒரு சதுர்த்தி வரும். அது வளர்பிறை சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்து 4வது நாள் ஒரு சதுர்த்தி வரும். அது சங்கடஹர சதுர்த்தி. நீங்கள் எந்த சதுர்த்திக்கு விரதம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். நான் வளர்பிறை சதுர்த்தியில தான் இருந்தேன். அது ஒரு வருஷத்துக்கு விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கவுண்ட் பண்ணிட்டோம்னா 12 சதுர்த்தி வரும். அதுக்கு அடுத்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேர்த்தோம்னா 13. அந்த 13 சதுர்த்தி விரதமும் நம்ம இருக்கணும். நான் சும்மா தான் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் பிள்ளையார் கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நான் ஒரு சதுர்த்தி அன்னைக்கு ஆவணி மாதம் கூட பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கூட நான் ஸ்டார்ட் பண்ணலை. சும்மா தான் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்த மாதம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போது தான் தெரிஞ்சுது. அதனால் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த மாதமே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் சொன்னாங்க, மதுரையில் நான் அப்போ இருந்தேன், அதனால் இது பிள்ளையார்பட்டியில் போய் தான் விரதம் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கிறதும் அங்கே தான் போய் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தான். நமக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யலாம். சாமி இப்படி தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. நமக்கு என்ன மனசுக்கு கரெக்டுன்னு படுதோ அதை செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி விரதம் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சதுர்த்தி அன்னைக்கு நான் ஃபுல் டேயும் சாப்பிட மாட்டேன். அதாவது 3 மணி வரைக்கும், 3-4 மணி வரைக்கும். 4 மணிக்கு விநாயகருக்கு பிரசாதம் பண்ணுவேன், ஸ்வீட் பண்ணுவேன் அவல்ல. அதாவது இனிப்பு வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு அதெல்லாம் போட்டு பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதை விநாயகருக்கு வச்சு, விநாயகருக்கு அருகம்புல் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் தான் கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடுவேன். 4 மணிக்கு நீங்கள் நம்ம விநாயகருக்கு செஞ்ச பிரசாதங்களையே சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். நைட்டு உங்களால் பசி தாங்க முடியல, இருக்க முடியலன்னா டிஃபன் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழம், நம்ம சாமிக்கு பழமெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த பழங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மறுநாள் நம்ம எப்போவும் வழக்கம் போல் நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விரதம் இருந்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சஷ்டி விரதம்னா 6 நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த விரதமும் நான் இருந்திருக்கேன். அடுத்து சஷ்டி விரச்சு அந்த விரதம் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஃபுல் டேயும் பட்டினி இருக்க முடியாதவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க பழங்களை சாப்பிட்டுக்கலாம். இப்படித்தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அது நம்மளுடைய இதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு சாப்பிடாம இருந்தாலாம் உடம்புக்கு ஒத்துக்காது. அப்படி இருக்கவங்கெல்லாம் பழங்களை சாப்பிட்டு விரதத்தை இருந்துக்கலாம். நான் இந்த மாதிரி இருந்தேன். இந்த மாதிரி 12 மாதம் வர்ற வளர்பிறை சதுர்த்தியில் ஒவ்வொரு மாதமும் இருந்தேன். இருந்துட்டு சாமி கும்பிட்றச்ச நம்ம விநாயகர் அகவல் சொல்லலாம், இல்லை விநாயகரை பற்றி தெரிஞ்ச பாட்டு எது வேணால் சொல்லலாம். இல்லை விநாயகரே என்னை நல்லபடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியும் கும்பிடலாம். விநாயகர் எப்படின்னாலும் நம்மளை ஏற்றுக்குவார். அவர் எதுவுமே நமக்கு தண்டனையெல்லாம் கொடுக்க மாட்டார். அதனால் எப்படி செஞ்சாலும் நம்மளுடைய விரதத்தை ஏற்றுக்குவார். அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் 12வது நான் முடிக்க போகிறச்ச நான் பிள்ளையார்பட்டிக்கு போய் அது முதல்லையே புக் பண்ணி வச்சிடணும். அந்த விரதம் முடிக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே கோவிலில் புக் பண்ணிடணும்.
அந்த மாதிரி புக் பண்ணி வச்சேன். புக் பண்ணி வச்சேன்னா அன்றைக்கி ஃபுல்லும் காலையில் போய் அந்த பெரிய பிரகாரம் இருக்கும், வெளி பிரகாரம், அதை கிரிவலம் போல் இதில் திருவண்ணாமலையில் போவோம் இல்லையா வெளி சுற்று, அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் 13 சதுர்த்தி இருந்தோம் இல்லையா, அதனால 13 சுற்றுனேன். சுற்றிட்டு நம்ம வந்து அப்படி உட்கார்ந்துருக்கணும். ஹோமம் எல்லாம் நமக்காக ஒரு குடம் வச்சு உருவேற்றி தண்ணி வச்சு கலசம் எல்லாம் வச்சு உருவேற்றி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதும் அந்த கலசத்தை எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கி அங்கே குளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம தலையில் ஊற்றி அப்படி குளிச்சுட்டு சும்மா அப்படியே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி வந்தோன்னா பிரசாதமாக அந்த மோதகம் தான் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யணும். இதே வந்து எல்லாரும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கவங்க விரதம் இருக்கணும்னா இதுக்காக வர முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்படி பக்கத்தில் கோவில் இல்லாதவங்க வீட்லேயே விநாயகர் படம் இருக்கும், சிலை இருக்கும், அதுக்கிட்ட நம்ம நெய்வேத்தியம் பிரசாதங்கள் எல்லாம் செஞ்சு கும்பிட்டு நிறைவேற்றிக்கலாம். என்ன காரியம் நினச்சாலும் கட்டாயம் நிறைவேறும். என்ன அதாவது இதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கைகளை விநாயகர் முன்னாடி வச்சு இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அப்புறம் வேற ஒன்றும் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சங்கடஹர சதுர்த்தி வருது. அது இருக்கணும்னா நீங்கள் சங்கடஹர சதுர்த்தியா பௌர்ணமிக்கு அடுத்த 4வது நாள் வரும், அதை எடுத்து நீங்கள் இருக்கலாம். தேய்பிரையில் வரும். அது வந்து சங்கடங்களை எல்லாம் போக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து வளர்பிறை சதுர்த்தி தான் இருந்தேன். உங்களுக்கு என்ன சதுர்த்தி நீங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் இருந்துக்கலாம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வரப்போகுது, அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருங்க. இல்லை நீங்கள் அன்னைக்கு பிரசாதங்கள் பண்ணி சாமிக்கு கும்பிட்டு பட்டினியாக இருக்க முடியாதவங்கள விநாயகரை நினச்சி கும்பிடுங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் என்னுடைய பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.